என்னது இது? அது என்ன விஷ்ணு சக்கர மாதிரி ஏன் மூஞ்சி கிட்டே சுத்திட்டு இருக்க? ஸ்டைலுங்க. ஹாய் ஹாய் லியண்டர். லான்சர் சியோலன் ஃபாரின் கார்ல வந்தவங்கள விட்டுட்டு சாதாரண கைனடிக் ஹோண்டா இருந்தாலும் பர்சனாலிட்டி தான் முக்கியம்னு என்ன செலக்ட் பண்ணி பாத்தீங்களா? ஐ லைக் இட்டுங்க. வெங்கி ஆளு. டேய் டேய் டேய், எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொல்றது? அந்த பஸ் ஸ்டாப்ல அந்த பர்சனல் வேலைக்காக தான் காத்துட்டு இருந்தேன். யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்கடா. டேய் 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 டேய், பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு கையில கீய மாட்டிக்கிட்டு ஃபிகர்களுடைய ஃபேஸுக்கு முன்னாடி சுத்தி சுத்தி காட்டி நான் வேக்கண்டா இருக்கேன்னு சொன்னியா இல்லையா? மாமே, ஐ விட்னஸ் இருக்கு, யாரையும் ஏமாத்த முடியாது. எங்க ஆளுல பத்தி அவன் தரக்குறவா பேசாத, மரியாதை பேசு. சரி, அது விடுறா. டேய், நான் பஸ் ஸ்டாப்ல தேவடு காத்து சைட் அடிக்கணும் அவசியம் இல்லடா. ஏன்னா என்னோட பர்சனாலிட்டி உங்களது மாதிரி இல்லடா, அது எக்ஸ்ட்ராடே இருக்குடா. என்ன கீ சுத்துனதை ஒத்துக்கிறியா? நான் அந்த பஸ் ஸ்டாப்ல எதுக்காக காத்துட்டு இருந்து நீங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறத விட, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கும் போது உங்க ரெண்டு லவர்ஸும் அந்த பஸ் ஸ்டாப்ல யாருக்காக எதுக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னு கொஞ்சம் யோசிங்கடா. மாமே, யாரும் ஏற்கனவே ஆளை சேஞ்ச் பண்ணி சொன்னாலே ஒருவேளை சேஞ்ச் பண்ணிட்டாலும் காதல கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டானடா. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள எங்க போறீங்க? அவருக்கு திருக்குறள் தெரியாதுன்னு சொன்னாரு, அதான் சொல்லி கொடுக்கலான்னு போறேன். லொகேஷன் மாத்துறது பெட்டர். ஹலோ, எனக்கு போன் பண்ணி வர சொன்னீங்க? எங்க வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் தொல்லை, இங்க லவர்ஸ் தொல்லை. இங்க உட்காருங்க. உங்களை எதுக்கு இங்க வர சொன்னா, அன்னைக்கு நான் உங்களை கோயில மீட் பண்ணல. நீங்க போன அப்புறம் ஒரு அரோகரா பாட்டி என்ட்ரி ஆனாரு. 7th அவனி பஸ் ஸ்டாப் போ எக்ஸ்ட்ராடனரி ஃபிகர் கிடைக்கும் சூப்பர் ஐடியா கொடுத்தாரு. போனாங்க, எக்ஸ்ட்ராடனரி ஃபிகருங்க. அவன் 2 வீலர்லயும் 4 வீலர்லயும் பிக்கப் பண்ணிட்டு இருந்தா, சரி நம்ம கிட்ட 2 வீலர் இருக்கே அப்படின்னு சாவி எடுத்து ஒரு 2 சுத்துங்க. ஒர்க் அவுட் ஆச்சா? எங்கங்க மறுபடியும் வாழ்க்கை பஞ்சாயத்து ஆயிடுச்சு. என் கெட்ட நேரம் என் ஃப்ரெண்ட் வெங்கியோட லவர் என்ன பாத்துட்டாங்க. உடனே மெசேஜ் இமெயில அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. இத பசங்க பிடிச்சிட்டாங்க. ஏற்கனவே லவர் எல்லாம் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதுல அவங்க குத்தி குத்தி காமிக்கிறாங்க. ரத்தம் வருதுங்க. இப்படி பண்ணா என்ன? எப்படி? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள யாரையாவது உங்க லவரா நடிக்க வைக்கலாமா? ஃப்ரெண்ட் எல்லாம் லவரா எப்படிங்க? அதெல்லாம் என்னால முடியாது. அவங்க லவரா நடிக்க போறாங்க, நீங்க ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, லவ்ல விளையாட கூடாதுங்க. ஓகே, நாளைக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை கார்னீஸ்வரர் கோயிலுக்கு வர சொல்றீங்க. அங்க நீங்க உங்க லவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க. யாருங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க? ஹலோ, டேய் வெங்கி, நான் பேசுறேன். ஏய், என்னடா கடையில திருவள்ளுவர் இல்லையா? ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சிட்ட? டேய், கடைக்கு எவன்டா போறான்? இப்ப நான் டிரைவர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். டிரைவிங்ல உனக்கு என்ன வேலை? அங்க தனியா இருக்க கூடாதுடா. டேய் பாத்து பேசுறா. நம்ம ஆள் பக்கத்துல தான் இருக்காங்க. யாரு இருக்கா பக்கத்துல? ஹலோ, நான் தாங்க பேசுறேன். நீங்க எல்லாம் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா? நான் தாங்க அவர்கிட்ட சொன்னேன், நம்ம லவ் பத்தி உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லாதீங்கன்னு. எங்க ஃபேமிலி தெரிஞ்ச பெரிய ப்ராப்ளம் ஆயிடுங்க. அதை புரிஞ்சுக்காம நீங்க சும்மா அவரை போய் இரிட்டேட் பண்றீங்களாமே. இனிமே இந்த மாதிரி அவரை இரிட்டேட் பண்ணாதீங்க. அப்படிங்க வந்து ஃபீல் பண்ணா என் மனசு தாங்காது. என்ன புரிஞ்சுதா? நான் தான் பேசல உன்கிட்ட. கட்டாதடா, ஒட்டு கேக்குறான்னு பரவாது. ஹலோ, சூப்பர். இது இல்ல, ஒரு பேச்சுக்காக சொன்னோம். நீ அதை அப்படியே போய் சொல்லிட்டேன்னா எங்களை பத்தி என்னடா நினைப்பாங்க? நீ அவங்களை காட்டவே இல்லைங்கிற ஆதங்கத்துல சொல்லிட்டோம். பாட்டிக்கிட்ட ஒரு நிமிஷம் போன கூட சாரி கேட்டுக்க. நீங்க பண்ண தப்புக்கு போன் எல்லாம் சாரி கேட்டா சரிப்பட்டு வராதரா. நேரம் வந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. நாங்க வேணா இப்ப டிரைவ் வரட்டுமா? இப்ப நீங்க டிரைவ் வர வேண்டாம், நாங்க கிளம்புறோம். வில் மீட் டுமாரோ அட் கார்னீஸ்வரர் கோயில்.
இன்டர்நெட் பிஸியா போயிட்டு இருக்கு. அதை க்ளோஸ் பண்ணிட்டு காலை 8 மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம். வருவாளா வரமாட்டலாம் அதை மட்டும் சொல்லு. மாமா ஏதோ கூல் டவுன். உனக்கு என்னடா டவுட்? அவங்க வருவாங்க. போன்ல என்னடா சொன்னாங்க? நானும் சந்துரு கோயிலுக்கு வர்றோம், நீங்க 2 பேரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அதையும் மீறி உனக்கு டவுட் 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 சுத்த டவுட்டுக்கு பிறந்தவன்டா நீ. டவுட் படாம என்னடா பண்ண சொல்ற? காலைல 8 மணிக்கு வந்தோம், மணி இப்ப 12. கோயில்ல இருந்து கழுத்தை பிடிச்சு வெளியில போறான். இது வரைக்கும் வரல. மனுஷனுக்கு பிபி ஏறுமா ஏறாதா? இதுக்கு மேல நீ அவனுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை, நான் பேசிக்கிறேன். சூப்பர் மாமு, ரெட் சாரியில அம்மன் மாதிரியே இருக்காங்க. கையெடுத்து கும்பிடலாம் போல இருக்கு. மாமே சாரிடா மாமே, அக்கா கிட்ட என்னை பத்தி எதுவும் போட்டு கொடுத்துறாத. என்ன முதல்ல லேட்டா வர? மணி 12 ஆச்சு, முகூர்த்த நேரம் முடிஞ்சு போச்சு. சாரிப்பா, வீட்ல ரொம்ப செக்யூரிட்டி, அதான் லேட். சரி சரி, இந்த மாலை எப்படி மாட்டிக்க, வா போலாம். டேய், அவ ஓளா ஏண்டா எவனோ ஒருத்தன் வந்தான், மாலைய போட்டான், தாலி கட்டுறேன் வான்னா கூடயே போயிட்டு இருக்கா. அவ என்ன திரௌபதியா எல்லாரும் கூட வாழ்றதுக்கு? யாரு அவ? ஏய், நான் எப்படா சொன்னேன் அவ என் ஆளு? நான் எப்படா சொன்னேன்? இவனா சொன்னா நீயா சந்தோஷப்பட்டுக்கிட்ட, நீயா சொன்னா அவனா சந்தோஷப்பட்டுக்கிட்டா, அவளா வந்தா அவனோட போயிட்டா. அது நான் என்ன பண்ண முடியும்? டேய், ஆள் இருக்காளே. எது என்னது இது? டேய், அம்பையர் மாதிரி கை நீட்டிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? யாருக்காவது ஒருத்தருக்கு அவுட் குடுறா. போன்ல கேட்ட வாய்ஸுக்கும் நேர்ல பாக்குற ஃபேஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குடா. டெஃபினட்டா இவங்க தான். மாமே, எப்ப பார்த்தாலும் டவுட் பண்ற நானே சொல்றேன், கண்டிப்பா அவங்க தான். யாரா கூட ஒருத்தன் போயிட்டு இருக்கான்? அண்ணா, அர்ச்சனா டிக்கெட் வாங்கிட்டீங்களா? அவங்க அண்ணன்டா. அது யார் அந்த பொம்பளை? அவங்க அண்ணி. எல்லாம் இவர் ரிலேஷன். இதெல்லாம் பார்த்த உடனே கணிக்கிறதுக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ் வேணும்டா. சுவாமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சுவாமி பேரு ஸ்வேதா, பூரட்டாதி நட்சத்திரம். என்ன பசங்களா பாத்துட்டீங்களா? ஆ. சந்தோஷம் தானே? அப்படியே ஓடிக்கலாம். இரு மாமே, இன்னும் என்னடா? நாங்க அவங்கள பாத்துட்டோம், அவங்க எங்களை பாக்கலையே. நாங்க வந்ததே அதுக்கு தானே. டேய், உங்களை மீட் பண்றதா நாங்க 2 பேர் தானே சொன்னோம். ஆ. டேய், அவ தனியா வந்ததா மீட் பண்ணிருக்கலாம்டா. ஆனா ஃபேமிலியோட வந்திருக்காளே, இப்ப அவ மீட் பண்ணா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. எந்த பிரச்சனையிலையும் விடாது மாமு. நீ என்ன பண்ற, நேர போய் அம்மா நீ சொன்ன மாதிரி நம்ம பசங்களோட வந்திருக்கேன், இன்னொரு நாளைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு கண்ணால சிக்னல் காட்டி எங்களை பத்தி டக்கு 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 தெளிச்சிட்டு வந்துட்டேன்னு வை. எங்களுக்கு அது போதும், போயிட்டு வா. டேய், பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருக்கல. என்ன பிரச்சனை? வாயில பேசுறதுக்கு தான் பிரச்சனை, கண்ணுல பாக்குறதுக்குமா? டேய், இந்த பார், நாங்க சொல்லிட்டோம். இப்ப என்ன, நான் போய் கண்ணால சிக்னல் கொடுக்கணும். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, கண்ணை சிமிட்டாம பாருங்க, அசத்துறேன். முருகா. சாரிமா, நீ யாரோ நான் யாரோ, நான் கை காமிக்கிற இடத்துல நீ வந்துட்ட. ப்ளீஸ், நான் மன்னிச்சிட்டேன். அர்ச்சனை பூவையும் குங்குமத்தையும் நம்ம ஆளு கொடுத்துட்டு போறாளே, அங்க தாண்டா நிக்குது நம்ம ஆளோட லவ். ஓகே மாம்ஸ். டேய் மாமா. ஏய் சந்துரு, இங்க பார், ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் பள்ளி கொண்ட மாதிரி படுத்திருக்கான். டேய், எந்தடா கெட்டப் மாமு, கெட்டப் உட்டோ. இப்படிலாம் எழுப்புனா வெந்திருக்க மாட்டான். இப்ப பார் சுவேதா, கொஞ்சம் இருங்க, இப்ப வந்துருவான். என்ன ஒண்ணும் இல்ல, டென்ஷன் ஆகாத மாமா. உன்னை எழுப்புறதுக்கு வேற வழி தெரியல, அதான் உன் லவருடைய பேரை சொன்னோம். நம்மள மாதிரி யூத்துக்கெல்லாம் லவரோட பேர் தானே வேக்கப் காலே. போங்கடா, என் ஹார்ட் நின்னு தெரியுமா? டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா. இரு. டேய் மாமா, பர்ஸ்ல போட்டோவா வைக்கிறதுக்கு லாயக்கு இல்லாத ஃபிகர்களை கூட சண்டே சந்தோஷத்துக்காக வெளியே கூட்டு போறானுங்க. உனக்கோ எக்ஸ்ட்ராடினரி ஃபிகர் கிடைச்சிருக்கு. தூங்குறதோட இல்லாம நீ எப்படா எக்ஸ்ட்ராவா குறைத்த விடுற?
என்னடா சொன்ன? எப்படி எக்ஸ்ட்ராவா குறைட்ட விடுற? டேய், நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சக்கறாங்க, நிம்மதியில தூங்குறேன்டா. தூங்குறேன்டா. மாமே, அவங்கள கோயில்ல காமிச்சு என்ன அழகுடா, கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அவங்கள மறுபடியும் பார்க்க மாட்டோமான்னு இருக்கு. அது என்னடா அழகு? ச்சே, நம்ம நேட்டிவிட்டி காஸ்டியூம்ல பின் கோசம் கட்டிக்கிட்டு தலையில புல்லு கட்டை வச்சுக்கிட்டு ஒத்தடி பாதையில ஹிப்ப ஷேக் பண்ணி ஸ்லிப்பாக நடக்கிறாளே, அது 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 எது அது சிணுக்குத்தான் சின்ன கொலுசு எனக்குத்தான், சிணுக்கு சிணுக்கு சிணுக்குத்தான் சின்ன கொலுசு எனக்குத்தான். கிட்டவாடி உன்னாலும் மீட்ட நீ ஒத்துக்கடி உச்சவத்தை காட்ட. செல்லா செல்லா சிலுக்கு செல்லா என்ன அடைச்சுக்கடி இழுத்தி நல்லா. செல்லா சிலுக்கு செல்லா என்ன அடைச்சுக்கடி இழுத்தி நல்லா. நானும் தந்தே முத்தம் ஒண்ணு, ஓ நிழலின் கண்ணமும் செவக்கும் கண்ணு. உதட்டோர மச்சமா உரசி பார்க்க சொல்லுமா, உதட்டோர மச்சமா உரசி பார்க்க சொல்லுமா. உதடு தேனூறு ஊத்துதா, அத உறிஞ்சிக்கவா என் உதட்டு சேர்த்துதா. செல்லா செல்லா சிலுக்கு செல்லா என்ன அடைச்சுக்கடி இழுத்தி நல்லா. கொட்டா டாக்கீஸுக்கு டிக்கெட் 2 வாங்கட்டுமா? எனக்கு நினைக்க சொர்க்கமா நனைஞ்ச பிறகு வைக்கமா, எனக்கு நினைக்க சொர்க்கமா நனைஞ்ச பிறகு வைக்கமா. அச்சம் நானும் மறக்க வேணும் கண்ணம்மா, ஓ மச்சங்களின் மிச்சம் மீறி சொல்லம்மா. செல்லா செல்லா சிலுக்கு செல்லா என்ன அடைச்சுக்கடி இழுத்தி நல்லா. பத்து விரல் தீக்குச்சி பத்து மேனி தீண்டுச்சு முத்தமத்தாவே
ஸ்வேதா. ஹாய். என்னடி இவ்ளோ ஆலியா ஆபீஸ்க்கு கிளம்பிட்ட? ஒரு ஃப்ரெண்ட் பார்க்கணும், பார்த்துட்டு அப்படியே ஆபீஸ் போயிடுவேன். ஓகே, கிளம்புறேன். ரொம்ப நல்லா இருக்கு. பாய் சுஜி, வரேன். பாய். ஆன்ட்டி, நீங்க தானே காயத்ரிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க என்னமோ வேற ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்றாங்க. பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா? கிழவி ஃப்ரெண்ட். வாடி.